எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாதுலாங்க. லட்சுமி, நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. நீ நீயே இப்படி அழுதுட்டு இருந்த. நம்ம சோபா வர இப்போ வருவா. அவளுக்கெல்லாம் யார் ஆறுதல் சொல்றது? என்னங்க எப்படிங்க இதை தாங்கிக்க முடியும்? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா நான் இருக்கவே மாட்டேன். லட்சுமி, அழாதம்மா. அம்மா, சோபா சோபா பாரு சோபா, உன் தங்கச்சிய என்ன முடிவு எடுத்திருக்கான்னு நீயே பாருடி. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னையும் மருமகனையும் பாக்குறேன். உங்களை எப்படி இருக்கீங்கன்னு கூட என்னால கேட்க முடியலையம்மா. உன் தங்கச்சி எப்படி படுத்திருக்கான்னு நீயே போய் பாருடி. ஆமா, ஒன்னும் ஆகாதுமா, நீ அழாத. தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகாது. அப்பா. சொல்லு சோபா. என்னாச்சுப்பா? அவ வீட்டுக்கு வந்ததும் என்னதான் சொன்னா? அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து அழுதுட்டே இருந்தா. என்ன எதுன்னு கேட்டுறதுக்கு ஒண்ணுமே சொல்லவே இல்லம்மா. நான் தூங்க போறேன், எனக்கு சாப்பாடு எதுவுமே வேண்டான்னு உள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் கதவே திறக்கல. ஐயோ சோனா, இப்படி பண்ணிட்டேடி. மாமா, நீங்க தான் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லணும். இப்படி அழுதுச்சுன்னா என்ன அர்த்தம்? டாக்டர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். மனு, சோபா, சோனாவுக்கு என்னாச்சு? அவ ஏன் இப்படி பண்ணா? என்னை விட்டுட்டு போக அவருக்கு எப்படி மனசு வந்துச்சு? எனக்கு எனக்கு இப்போதே சோனாவை பார்க்கணும். அவ எங்க இருக்கா? மனு, நீங்க நீங்க வெயிட் பண்ணுங்க மனு. நாங்களும் அவளை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோபா, இவரு சொல்றேம்மா, தங்கச்சி எழும்பி வரட்டும். சே பொண்டாட்டி, எப்படியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? நீ ஆஃபீஸ்க்கு வரல? இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை. ஷே, உடம்புக்கு என்னாச்சு? என்னவோ ஆச்சு. உங்களுக்கு என்ன? நீங்க இதுக்கு என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? சே பொண்டாட்டி, நான் உன் புருஷன்டி. இப்படி பேசினா என்ன அர்த்தம்? எனக்கு உன் மேல கேர் இல்லாம வேற யாருக்கு இருக்கும்? ஃபீவர் கூட இல்லை, வேற என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? எனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க கிளம்புங்க. பொண்டாட்டி, என்ன பாரு தம்பி, சோனா இப்போ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை தாண்டிட்டா. 2 நாளாக வீட்டில் நாங்கள் எல்லாரும் சாப்பிடாம அழுதுட்ருக்கோம்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் என் பொண்ணுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் நானும் இந்த வயசை தாண்டி தான்ப்பா வந்திருக்கேன். எனக்கு தெரியும், நீ சோனாவை உண்மையாக காதலிக்கிறியா? ஆமா, அவளுக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். தப்பா இருந்தாலும் அவளுக்காக, அவள் ஹாப்பிக்காக. ஆனா அவளை விட்டுட்டு என்னால எப்பவுமே போகவே முடியாது. என் பொண்ணுக்காக நீ எப்படி துடிச்சங்கிறது நான் நேர்லயே பார்த்தேன். கண்டிப்பா என் பொண்ணுக்கு பண்ண தப்ப நான் இவளோட வாழ்க்கையிலையும் பண்ண மாட்டேன். உன் வீட்டில இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேளு. என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் சோனா போய் பார்க்குறேன். சோனா, ஏன் சோனா இப்படி பண்ண? எதுக்கு என்னை விட்டுட்டு போனோன்னு இப்படி முடிவு பண்ண? உனக்கு எப்படி என்னை விட்டுட்டு போனோன்னு தோணுச்சு? மனு, அழாதடா. எனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. சோனா, என்ன வேலடி பண்ணியிருக்க நீ? சோனா, உன் மனசு நல்லபடியா மாறணும்னு தான் உன்கிட்ட அந்த மாதிரி கண்டிப்பா நான் நடந்துக்கிட்டேன். ஆனா இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. லைஃப்ல எவ்வளவு தூரம் தான் கஷ்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும். இந்த மாதிரி முட்டாள்தனமா முடிவெடுக்க கூடாது. இது உனக்கு தெரியாதா சோனா? மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. அக்கா, சொல்லி சொன்னா. அக்கா, நான் ஆதிக்கிட்ட பேசணும். ஆதிக்கிட்டையும் மானசாக்கிட்டையும் ஒரே ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்கணும்க்கா, அவ்வளோதான். சொன்னம்மா, இங்க பார், ஆதி ஒன்று என்னைக்கும் மன்னிச்சிட்டான். ஆனா அவனா வந்து பேசுற வரைக்கும் நீ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். நீ பண்ண தப்ப உணர்ந்தப்பவே நீ திருந்திட்டம்மா. இனிமே இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணாம இருந்தா போதும். அக்கா, நீயும் என்ன மன்னிச்சிருக்கா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்கே நான் ஒரு அசிங்கமாயிட்டேன்ல. சோனாமா, நான் தான் சொல்றேன்ல, நடந்ததை பத்தி யோசிக்க கூடாது, நடக்க போறதை தான் யோசிக்கணும்.
நீ ஒரு தப்பு பண்ண, ஆனா தெரிஞ்சிட்டல, அது போதும். அப்பா, சோனா ரொம்ப நல்ல பொண்ணு. அதோட அவங்க அப்பா கிட்டேயும் நான் சம்மதம் வாங்கிட்டேன். தயவு செஞ்சு எங்களோட கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிறேன்டா. என்னவோ அவ அப்பனும் நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் ஈக்குவலா இருக்கும், அதனாலதான் ஒத்துக்கிறேன். ஆனா கல்யாணத்தெல்லாம் கிராண்டா தான் எடுக்கணும். அப்பா, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு அவ்வளோ கிராண்டெல்லாம் வேணாம். சிம்பிளா நம்ம கோயில் வச்சு எடுத்தா போதும். மோனே, அதான் அப்பா கல்யாணத்துக்கே சம்மதிச்சாச்சடா. கொஞ்சம் கிராண்டா தான் எடுப்போமே, நம்ம வீட்லயே கல்யாணம்லா. அம்மா, நம்ம தங்கச்சி கல்யாணத்தை கிராண்டா எடுத்துக்கலாமா ப்ளீஸ்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சோனாக்கு அவ்வளோ கிராண்டா எடுக்க விருப்பம் இல்லை. என்னவோ பண்ணிக்கோல, என் மக கல்யாணத்தை அந்த ஆதி கூட நான் பெருசா எடுத்துக்கிறேன். நீ என்ன நான் சொல்றத கேட்கவா செய்யற? எக்கேடு கெட்டு போடா. ஏங்க பிள்ளை அப்படி பேசிட்டு இருக்கிய? சரி மோனே, உனக்கு என்ன தோணுவோ அதே செய்வோம் என்ன? பொண்டாட்டி, என்னங்க நீங்க காலையில என்ன பண்றீங்க? சொல்லவா? ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. எனக்கு இன்னைக்கு பர்த்டேவா? ஆமால. ஆமா, என்னோட பொண்டாட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. ஆனா உங்களுக்கு எப்ப தெரியும்? ஏய், என்னடி கேள்வி இது? என் பொண்டாட்டியோட பர்த்டே அது கூட எனக்கு தெரியாதா என்ன? அது எப்படி ஆபீஸ்ல சர்டிபிகேட்ல இருக்கிற பர்த்டே சரியா இருக்குமா என்ன? என்ன மேடம், என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டுட்டேன். இன்னும் என் பொண்டாட்டிக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. வாங்க வாங்க, சீக்கிரமா ரெடி ஆகி வாங்க. ஆமா மனசா, எனக்கும் மானவுக்கும் கல்யாணம் முடிஞ்சது. ஆதி, மனசா ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேரையும் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நாங்க உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஐயோ, எதுக்கு மன்னிப்புன்னு பெரிய விஷயம்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேணாம். நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்தாவே எங்களுக்கு போதும். ஆதி சார், இனிமே நாங்க உங்களுக்கு குறுக்க வரவே மாட்டோம். மன்னிப்பெல்லாம் வேணாம். இனிமையாவது லைஃப்ல சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க. கண்டிப்பா ஆதி. லைஃப்ல எதுக்காகவும் குறுக்கு வழியில போகணும்னு நினைக்காதுங்க. ஓகே, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ ஆதி. அப்புறம் ஏதாவது விசேஷமா மனசா? ஃபேஸ் எல்லாம் பிரைட்டா இருக்கு. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுல சொன்னா. சீக்கிரமா சொல்லுங்க. என்ன சோனா இப்படி சொல்றா? ஹே பொண்டாட்டி, இன்னைக்கு உன்னோட பர்த்டே. உனக்கு என்ன வேணும்? மித்ரன், எனக்கு ஒண்ணுமே வேணாம். கண்டிப்பா நீ ஏதோ ஒன்று என்கிட்ட கேட்டுதான் ஆகணும். ஐயோ, ஏங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே வேணாம். எங்க பாரு, என் பொண்டாட்டி, நீ என்ன கேட்குறியோ அதை நான் வாங்கி கொடுக்கணும். இத்தனை நாளா நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. அதான் ப்ளீஸ் பொண்டாட்டி, ஏதாச்சும் கேளேன். சரி ஓகே, நான் கேட்குறேன். ரொம்ப செலவாகும், பரவாயில்லையா? என் சொத்து முழுக்க செலவானாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி தரேன். சரி, நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பார்த்து வச்சிருந்தேன். அதையே வாங்கிட்டாங்க. சரி வா. அது எங்க இருக்கு? அது விஜி மால்ல இருக்கு. எது விஜி மால்லையா இருக்கு? ஆமா மித்ரன். அந்த மால் யாரோடதுன்னு தெரியுமா? யாரோடது தெரியாது. அட லூசு, அது நம்ம மால் தான். ஓ அப்படியா? சரி போலாம் வா. நீங்க ஒரு வழியா மாலுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆனா ரொம்ப செலவாகும், பரவாயில்லையா? என்ன பில்டப்லாம் பயங்கரமா கொடுக்குற? எங்க அங்க இருக்க பாருங்க, அந்த பெரிய செடி, அந்த லாவெண்டர் கலர், அதுதாங்க எனக்கு வேணும். இதுவா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இட்ஸ் வெரி காஸ்ட்லி. அதான் நான் உங்ககிட்ட வேணாம்னு சொன்னேன். இது எவ்வளவுன்னு தெரியுமா? தெரியல, நீனே சொல்லு. 2000 ரூபாய், பரவாயில்லையா? ஏய் செல்ல பொண்டாட்டி, இந்த கடையே வேணும்னாலும் சொல்லு, நான் தரேன். இல்ல இதுதான் வேணும். நான் ரொம்ப நாளா பார்த்து வச்சுட்டு இருந்தேன். சரி குழந்தை மாதிரி பண்றடி நீ. மனசா, இது என்ன டிஸ்டர்பா? கொஞ்சம் தள்ளி போயிரு.
என் பொண்டாட்டிக்கிட்ட கூட உன்னால பேச முடியல. சொல்லுங்க மித்ரன். ஹாப்பியா? ஹாப்பி. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான செயின்லாம் வாங்கி தரணும்ல இல்லை, இந்த செடி வாங்கி தந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. கே பொண்டாட்டி, செடி உனக்கு ஹாப்பிக்காக, செயின் என்னோட ஹாப்பிக்காக. அப்புறம் பொண்டாட்டி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? சொல்லுங்க மித்ரன். நிஜமாவே உனக்கு இந்த பொம்மை ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதா என்ன? நிஜமாவேங்க, நான் எத்தனை நாள் இதை வாங்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? இங்க பாரு பொண்டாட்டி, நான் நீ ஏதோ பெருசா கேட்பேன்னு நினைச்சேன், ஆனா இப்படி பண்ற நீ. அது மட்டும் இல்ல, ஒரு கிரீன் கார்டு இருக்கு, நான் அதை உனக்கு தரேன். நீ நம்ம மால்ல எங்க போனாலும் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு ஏங்க எதுக்குங்க அதெல்லாம்? எனக்கு எதுக்குன்னா உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்குறதுக்கு தான். இல்லை மித்ரன், எனக்கு இது போதும். எனக்கு இந்த பொம்மை மட்டும்தான் வேணும். இந்த கிரீன் கார்டு இதெல்லாம் எனக்கு வேணாம். நீங்க என் கூட இருந்தா அதுவும் போதும். ஏய் பொண்டாடி, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு என்ன கவலை? அப்புறம் ஊர்ல இருந்து தாத்தா பாட்டி அம்மா எல்லாரும் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, பேசுறியா? சரிங்க, கால் பண்ணிட்டாங்க. கேத்தி, எப்படி இருக்க? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தாத்தா, தேங்க்யூ தாத்தா, ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கம்மா. நான் பாட்டி உங்ககிட்ட பேசணுமா? குறுக்கே பேசு. வர்ஷினி, எப்படி மக்களே இருக்கா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாட்டியம்மா. வர்ஷினி, நல்லா இருக்கியாம்மா? இப்பந்தான் நான் பாட்டி தாத்தா எல்லாரும் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். அப்படியே ஊரில் கொஞ்சம் பேருக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு வந்தோம். ரொம்ப நன்றி அத்தை. உங்களை மாதிரி உறவுகள் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, அப்புறம் ஆதி உன்னை நல்லா பார்த்துக்கிறானாம்மா? என்ன சொல்ல போற? அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா. எல்லாம் சரிதான். என் பேராண்டிகிட்ட சொல்லி கூடி வச்சுக்கிறமே, ஊருக்கு வந்து எங்களை பார்த்துட்டு போங்கம்மா இருக்கா. கண்டிப்பா பாட்டியம்மா, நான் சொல்றேன். என்னாச்சு? என் பிசினஸ் இவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு, எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி வர மாட்டேங்குது. என்னங்க கொஞ்ச நாளாவே இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? லோனுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பொண்ணுக்கு வேற நல்ல சம்மந்தம் எதுவுமே கை கூடி வர மாட்டேங்குது. நீங்க தாங்க ஏதாவது பண்ணணும். ஏய் வாய மூடி, எல்லாம் ஒன்னாலதான். பணம்னு நின்று தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி தான் எனக்கு இப்படி வந்து நிக்கிறேன். பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ லோனுக்கு அவன் இவன் போட்டி போட்டுட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னோட பிசினஸ் டல் ஆனதுமே ஒருத்தன் கூட லோன் கூட தர மாட்டேங்கிறான். என்ன பண்றது? அப்பா, பிசினஸ்ல நம்பர் 1 இருக்கிற ஆதி சாரை போய் பாருங்கப்பா. அவர் நினைச்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு. ஏங்க, அதான் நம்ம பொண்ணு சொல்றாளே, ஒரு தடவை அவர்கிட்டயும் போய் முயற்சி பண்ணி பாருங்களேன். சரி பாப்போம்.